பி குரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய எழுந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கு. குறிப்பா அண்ணாமலை ஆக்டிவா இருந்தா திமுக ஆக்டிவா இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நமக்கு தெரியுது. இப்ப குறிப்பா இந்த டாஸ்மார்க் விவகாரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து யார் கைது செய்வாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை நிலவுது. இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க சொன்னதுனால அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அண்ணாமலை ஐயா ஆக்டிவாகவும் இருக்காரு, ரியாக்டிவாகவும் இருக்காரு, ப்ரோஆக்டிவாகவும் இருக்காருங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. ப்ரோஆக்டிவா இருக்கிறதுங்கிறது சீமான் ஐயாவை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு தூள் கிளப்புறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கருத்துக்களை வலு சேர்க்கின்ற விஷயத்த அவர் கண்டிப்பா பண்றாரு. விஜய் பற்றி பேசும்போது கூட தெள்ள தெளிவாக அவரை மதித்து பேசுறாரு. அது ப்ரோஆக்டிவ்னஸுக்கு வந்துருது. ஆக்டிவா இருக்காருங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. ஐயா, இது சத்தீஸ்கர்ல எப்படி நடந்ததோ, டெல்லியில எப்படி நடந்ததோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறும், அது கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும்னு சொன்னாரு. இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டு டக்குன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழி போராட்டம் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பினாங்க. விஜய் மாநாட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த அமித்ஷா ஸ்டாலின் ஐயா கனவுல 8 தான் கொடுப்பேன், 8 குறைக்க போறேன் அப்படின்னு உடனே ஸ்டாலின் ஐயா எந்திரிச்சு ஐயோ குறைக்க போறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சு மடை மாற்றினாங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப ரியாக்டிவா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து இவங்க சொல்ற பொய்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ நீங்க கேட்ட டாஸ்மாக்கு வந்துடுறேன். டாஸ்மாக்ல ரொம்ப வருடங்களாகவே நடந்து கொண்டிருந்த தவறு என்னன்னா, 100 பாட்டில் வித்துதுன்னா 10 பாட்டில் தான் கணக்கு காட்டிட்டு இருந்தாங்க. நான் சொல்றது இந்த டாஸ்மாக்னு வர்றதுக்கு முன்னாடி. அதனாலதான் ஜெயலலிதா அம்மா அதை டாஸ்மாக்குள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னா 40, 50, 60, 70, 80% வரைக்கும் அவங்க கணக்குக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை பண்ணாங்க. அதைத்தான் இவங்க தசமார்த்தி என்ன பண்ணாங்க, குடிக்க சொல்றாங்க மக்களை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா மேல குற்றம் சொன்னாங்க. குடிக்க சொல்லல, வாங்கினதுக்கு கணக்கு காட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அதை புரிய வச்சாங்க. இப்ப அதுக்கப்புறம் இப்ப இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க அமைச்சர்களே இந்த வேலைகள் எல்லாம் பண்றதுனால, அதாவது ஆலைகளை வைத்துக் கொள்வது, கரூர்ல இருந்து வச்சுக்கிட்டு டிஸ்ட்ரிபியூஷனை பாக்குறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் செய்ய தொடங்கிய பிறகுதான் இது வேற ரூபத்துக்கு போக ஆரம்பிச்சு. அதாவது எப்படி மணல் கொள்ளையில ட்ரோஜானை வச்சு அதே மாதிரி டோலை தாண்டி போகின்ற வண்டிகளின் எண்ணிக்கையை வைத்து மணல் கொள்ளை எவ்வளவு நடக்குதுங்கிறத புரிய வச்சாங்களோ, அதே மாதிரி டாஸ்மாக்ல மூடியில இருந்து, ஸ்டிக்கர்ல இருந்து, பாட்டில்ல இருந்து ஒரு 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 விஷயத்திலும் கொள்முதல் எப்படி இருக்கு, ஆனால் விற்பனை எப்படி இருக்குங்கிற ஆங்கிள் இருந்து பிடிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க 40,000 கோடி வருது, 50,000 கோடி வருதுன்னு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை நிரூபிக்கிறது கஷ்டம். 2G மாதிரி தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால இந்த வாட்டி என்ன பண்ணுது இடி, 1000 கோடியை மட்டும் மையுறுத்தி இந்த பிரச்சனையை கொண்டு போகுது. 1000 கோடியை நிரூபிக்கிறது ஈஸி. பணம் கம்மிங்கிறதுக்காக இல்லை. இவங்க ஏற்கனவே இடி எடுத்துக்கிட்ட நிறைய உழைப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாட்டில் கணக்கு, இந்த சரக்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறவங்க கணக்கு, அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்கிறதுனால இந்த டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜியை உள்ள அனுப்பும். ஆனால் அதோடு நிற்காம இது சார்ந்த நிறைய பேரை உள்ள கொண்டு போகும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிகிற விஷயம். இந்த முறை பிஜேபி தான் எடுக்கிற முயற்சியை தப்பு பண்ணாதுன்னு நம்பலாம், என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல, இப்ப இந்த டாஸ்மார்க்கை மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அதுல ஒண்ணு மொழி பிரச்சனை. அதுல இப்ப துரைமுருகன் ஐயா பாத்தீங்கன்னா வடக்கத்திய மக்களை பத்தி பேசியிருக்கிறாரு. இதை பத்தி உங்க பார்வை கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, அவர் அழகா சொல்றாரு. ஆண்டவன் எப்போதுமே ஒண்ணு சொல்லுவான். அதாவது இந்த குற்றவியல் கண்டுபிடிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா திருடன் சாட்சியை வச்சுட்டு போவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, வடக்குல இருக்கிறவங்க எல்லாம் 10 பேருக்கு சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இங்க வச்சுப்பாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். தப்பு பண்றவன் எல்லா இடத்துலயும் இருக்கான். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு எல்லா பக்கமும் இருக்கான். இங்க வச்சுப்பாங்க. செயற்குழு, பொதுக்குழுனுடைய லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய ஆதார் கார்டு கனெக்ட் ஆனதெல்லாம் கணக்குல எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு செயற்குழு, ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரை வச்சிருக்காங்கிறதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேவலமான விஷயத்தை இவர் பேசினாருன்னா
தமிழ்நாட்டினுடைய பிரதமரா ஸ்டாலின் ஐயா ஆகும்போது இவரை தான் அயலகத்துறை மந்திரியா ஆக்குறதுக்கு பிளான் பண்றாரு. தமிழ்நாடை பிரிச்சுட்டு போகும்போது அயலகத்துறை வேணும் இல்லையா, அதுக்கு வந்து குமரி இவரு நம்ம துரைமுருகன் ஐயாவை தான் பிளான் பண்றாரு. ஏன்னா அவர் தான் போய் கரெக்டா சிரிச்சு பேசி பக்கத்து மாநிலத்துல இருந்து தண்ணி வாங்கிட்டு கொடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி உலக பிரச்சனை எல்லாம் அவர் தான் தீர்க்க போறாருன்னு நம்புறாங்க. இப்படி எல்லாம் இவர் கேவலமா பேசிட்டு இருந்தாருன்னா திருப்பி ரஜினிகாந்த் விட்டு ஒரு ரைடு விட்டுருவாங்க, அந்த பதவியும் இல்லாம போயிடும். சோ இப்படி எல்லாம் கேவலமா பேசுறதை நிறுத்துங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இவங்க பேசின மிகப்பெரிய கேவலங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நீங்க ஏதோ கொஞ்சம் இந்த காஞ்சனா 1, 2, 3 ரேஞ்சில தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல இவங்க வந்து எங்கேயோ அடிபட்டதுன்னா எங்கேயோ வந்து சத்தம் போடுற மாதிரி பல விஷயங்கள்ல குறிப்பா ஊடகங்கள்லயும் நிறைய விஷயங்களை இவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுதான் முதன்மையா இருக்குமோ மக்கள் நம்ப வைக்கிறாங்க. குறிப்பா இப்ப பட்ஜெட் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா கடன்கள் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா ஐயா சொல்லக்கூடிய முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் வேற மாதிரி இருக்கு. 1 ட்ரில்லியன் அப்படிலாம் சொல்றாரு. இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. சார் 12% growth ரேட்டை இவங்க பேசுறாங்க. 12% growth ரேட் இருக்குன்னா இவங்களுடைய கணக்கு என்னன்னா, இன்னைக்கு 29 லட்சம் கோடிக்கு வணிகம் நடக்குதுன்னு சொன்னா இது 84 லட்சம் கோடியா ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உண்மை அது இல்லை. அதாவது growth அப்படிங்கிறது வந்து நீங்க வணிகத்தை வைத்து மட்டும் பார்க்கக்கூடாது. வணிகத்தின் மூலமாக வருகின்ற லாபத்தை வைத்து அந்த லாபம் திருப்பி திருப்பி அந்த இதுக்குள்ள வணிகத்துக்குள்ள போகிறதை வைத்து பார்க்க டைவர்சிபிகேஷன் இருந்தா அந்த மாதிரி வராது. இவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம 84 லட்சம் கோடிங்கிறது தமிழகத்துல ஈஸியா வந்துடும், 2030க்குள்ள வந்துடும், 2027க்குள்ள வந்துரும்னா சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லை. 6% வளர்ச்சியை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுங்கிறது தான் இதுல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லலாம், ஸ்டாலின் ஐயாவுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று சொன்னா இந்த கனிம வளத்துல கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 கோடி அமுத்துறாங்க, மணல்ல ஒரு 7,000 கோடி, சாராயத்துல ஒரு 25,000 கோடி அமுத்துறாங்க இல்லையா. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வரிகூடா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னார்ல வரிகூடா இயக்கம் தொடங்குவேன்னு. இந்த 3த்துல வரிகூடா தான் நடந்துட்டு இருக்குது. உண்மையை சொன்னா கணக்கு எதுவும் ஒழுங்கா வர்றதில்லை. ஸோ ஒழுங்கா வரி கொடுக்க ஆரம்பிச்சால் வேணா நம்ம சொல்லலாம். ஆனால் மகாராஷ்டிராக்கேன்னா மகாராஷ்டிரா ரொம்ப பெருசுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு தமிழ்நாடை விட 2 பங்கு அதிகமா ஜிடிபி கொடுக்குற ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா மற்றதெல்லாம் வந்து இந்த 8%, 9%க்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கு ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். மகாராஷ்டிராக்கே குறைஞ்சது 10 வருஷம் ஆகும் 1 ட்ரில்லியன் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவங்க இந்த மாதிரி எல்லாம் கதை விடுறதுங்கிறது வந்து கோவ நதிக்கரையை அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. அதை ஒரு அற்புதமான நீர் ஓடையா மாற்றி கொடுத்தாங்க பாருங்க. அந்த லட்சணத்துல தான் கொண்டு போய் விடுறோம். இல்ல நீங்க இதை சொல்றச்சு அண்ணாமலை அவர் ஒரு கருத்து சொன்னாரு. தமிழ்நாடு வந்து கடன்ல முதன்மை மாநிலமாகவும் சிறு குறு நிறுவனங்கள் வந்து பின்வாங்கி இழுத்து மூடுறாங்க இல்லையா, அதுலயும் முதன்மையா இருக்கிற மாதிரி சொல்றாரு. அதை பத்தி நீங்க ஒரு ஆமா, எம்எஸ்எம்இல வந்து எம்எஸ்எம்இல இந்தியா பூரா மூடப்பட்டிருக்கிற எம்எஸ்எம்இஸ் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7,743 எம்எஸ்எம்இஸ் இங்க மூடப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். நீங்க எதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இவரு நம்ம ஸ்டாலின் ஐயான்னா, இன்னைக்கு நான் 25 லட்சம் கோடிக்கு வணிகம் பண்றோம். ஸோ 83 லட்சத்துக்கு வந்து 10% வளர்ச்சிக்குள்ள போனோம்னா இத்தனை வருஷத்துக்குள்ள போயிடுவோம்னு சொல்றாங்க. பட் உங்களுக்கு கடன் கொடுக்க போறது யாரு? அதாவதுங்க முதலீடு இருந்தால் தான் நான் வியாபாரத்தை பெருசு பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். 10 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு நான் 10,000 மூட்டை ரெடி பண்றேன். நான் வந்து வளர்ச்சியின் மூலமாக 20,000 மூட்டையை கொண்டு வந்துருவேன்னா 20,000 மூட்டை நான் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு நான் முதலீடு போடணும்ல. என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட கடன் தானே இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு கடன் கொண்டு அப்பயே நேற்றுக்கு பட்ஜெட்லயே அறிவிச்சிருக்காங்க. அப்ப கடன் இல்லாத போது உங்களால மெட்ரோவே செயல்படுத்த முடியாம தானே மத்திய அரசு கிட்ட போய் கேட்டீங்க. நாங்க பண்ணோம்னு நினைச்சோம், முடியல, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னது வந்து அதனால தானே. அதைத்தானே அண்ணாமலை ஐயா மத்திய அரசு கிட்ட பேசி மெட்ரோவை மத்திய அரசு பணத்துல இருந்து கொடுப்போங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ இது புரிஞ்சுக்கலாம யார் முதலீடு போட போறா? இந்த வளர்ச்சி 6%, 8% அல்லது தங்கம் தென்னரசு ஐயா சொல்ற மாதிரி 12% கூட வச்சுக்கோங்க. இது 5 மடங்கு ஆகணும் அல்லது 3 மடங்கு ஆகணும்னா பண முதலீடு யார் கொண்டு வர போறா? யார் வந்து எந்த நாடு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து லட்சம் கோடிக்கு கடன் கொடுக்க போகுதுங்கிறது முக்கியம் இல்லையா? நீங்க வாங்குற கடன் எல்லாமே கடனுக்கான வட்டியை செலுத்துறதுக்கும் இதுக்கு செலவு பண்றதுக்கும். உதாரணத்துக்கு ₹1 வருது பட்ஜெட்ல வருது அப்படின்னு சொன்னா அந்த ₹1 வந்து 3.3% மெயின்டெனன்ஸுக்காகவும்
10% வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பாலம் கட்டுறேன், இது கட்டுறேன் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த எய்ட்ஸ் நலத்திட்டங்கள் கொடுப்பதற்குங்கிறதுக்கு வந்து 32%, லோனை அடைக்கிறதுக்கு 3%, அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுக்கறதுக்கு 8%, சம்பளம் கொடுக்கறதுக்கு 18%, கடனை திருப்பி கட்டுவதற்கு 9%ன்னு சொல்லி எல்லாமே பஞ்சரான டியூப் மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேண்டியது சீம்லெஸ் டியூப். சீம்லெஸ் டியூப் இருந்ததுன்னா தான் நீங்க சொல்றது அது நடக்கும். அப்போ இவங்க கிட்ட என்ன திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இத்தனை லட்சம் கோடி முதலீடு வரப்போகிறது, அந்த முதலீடுகள் வந்து இந்தந்த காரணங்களுக்காக கொண்டு வர போறாங்க, அப்படி வந்ததுன்னா நான் வந்து குறுகிய காலத்துல 84 லட்சத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறது சொல்லணும். அதற்கான வாய்ப்புகள் தெரிய மாட்டேங்குது. இவங்க தான் ரொம்ப பேசிக்கிறாங்களே ஒழிய அதற்கான வாய்ப்புகள் தெரிய மாட்டேங்குது. இதுல வந்து சார் இப்ப குறிப்பா வந்து இந்த டாஸ்மார்க் இஷ்யூ, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இதெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி இவங்க மொழிக் கொள்கை மற்ற விஷயங்கள் எல்லாம் பிரதானப்படுத்தி எடுத்துட்டு போறாங்க. இந்த டாஸ்மார்க் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ன சொல்றேன்னா, சத்தீஸ்கர் டெல்லியை விட இது பெருசுன்றாரு. அடுத்து யார் கைது செய்ய வாய்ப்புண்டு? அதே போல இந்த டெல்லியை விட பெருசுன்னா அது எப்படி சொல்றாரு? இல்ல, டெல்லியில நடந்த கதை வேற. டெல்லியில நாட்டுக்கு வரக்கூடிய வரியை குறைத்து, அந்த டியூட்டியை குறைத்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு அளவாக செய்திருக்க வேண்டிய வேலையை டெல்லியில கொள்முதல் பண்ணி குர்காவில் மற்ற இதர சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நஷ்டம் பண்ணதுங்கிறது தான் கெஜ்ரிவாலுடைய பிரச்சனை. அது வந்து ஒரு ஒரு ட்ராக். ஆனா சத்தீஸ்கர்ல நடந்ததோ அல்லது தமிழ்நாட்டில் இப்ப நடந்துட்டு இருக்கிறதோ எப்படின்னா 3 விதமா நீங்க பிரிச்சுக்கணும். ஒண்ணு, நான் வந்து 150 பாட்டில் டாஸ்மாக் அனுப்புறேன், 150 பாட்டில் கணக்கு வருது அப்படின்னு சொன்னா 100 பாட்டில் தான் கணக்குக்கு வரும், 50 பாட்டில் கணக்குக்கு வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம். அது வந்து நம்பர் 1. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஜெயலலிதா டாஸ்மாக் தொடங்குவதற்கு காரணமே 110 பாட்டில் தான் கணக்குலயே வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 100க்கு 100 பாட்டில் கணக்குல வருதுன்னா 50 பாட்டில் கணக்கு இல்லாம வந்துருது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கும். 2வது தவறு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு 20 ரூபாய் அந்த பாட்டிலுடைய கொள்முதல், 150 160 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு சரக்கினுடைய கொள்முதல் விலை 20 ரூபாய். இந்த 20 ரூபாய்க்கு இங்க இருந்து டாஸ்மாக் மூலமாக கோயம்புத்தூரை சுற்றி, அதாவது வீரப்பன் இருந்த ஏரியாவை சுற்றி ஒரு இடத்துக்கு போகுது. அங்கிருந்து அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, அல்லது அங்கிருந்து அது வந்து ஐஎஃப்என்எல் சரக்காக வெளியில போகுது அப்படிங்கிற ஒரு கதை வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இதை செகண்ட் சேல்ஸ் மாதிரி கொண்டு வந்து அங்க ஒரு ஃப்ரெஷ் சேல்ஸை பண்ணி இது இந்த வட்டத்துக்குள்ள இல்லாம ஆனா இந்த டாஸ்மாக்கை பயன்படுத்தி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ஊழல். 3வது தான் விதிமீறல். விதிமீறல் என்னன்னா, செலவுகளையே அதிகமா காட்டுறது. இது சினிமால நடக்கிற விஷயம் தாங்க. அதாவது 4 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் படம் தயாரிச்சிருப்பான், கமலஹாசன் நடிப்பாரு, உடனே அது 84 கோடி ஆகும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது 100 கோடிக்கு கணக்கு எழுதுவாங்க. 100 கோடி இந்த இந்தியன் 2 படத்தினுடைய செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா 400 கோடி வசூல் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 300 கோடி வசூல் வந்ததுன்னு சொல்லி கருப்பை வெள்ளையாக்குற விஷயம், இந்த 20ல இருந்து 30 கோடி செலவாயிடுச்சுன்னு சொல்லி கருப்பை வெள்ளையாக்குற விஷயம். இந்த 20ல இருந்து 30 கோடி இருக்கு இல்லையா, இதை குறுநில மன்னர்கள் பார்த்துப்பாங்க. அந்த மெயின் 300 கோடி இருக்கு பாருங்க, அது 2 பேர்கிட்ட 30,000 கோடி போகுதுன்னு பழனி தியாகராஜன் ஐயா சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரு சினிமாவை வைத்துக்கொண்டு நடக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் இந்த டாஸ்மாக்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, செலவுகளை அதிகமா காட்டி ஒரு ஊழல், வரவுகளை வந்து குறைத்து காட்டி ஒரு ஊழல். இந்த 2த்தையும் பட்டவர்த்தமா செய்யறாங்க. இது அவங்களை கண்டிப்பா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ள போயிடும். தமிழ்நாடு திமுக எப்பெல்லாம் மொழிப்போர் பேசியிருக்கோ அப்பெல்லாம் பெரிய முதலைய மறைப்பதற்கான ஏற்பாடாகத்தான் அது நடந்திருக்குங்கிறது இன்னைக்கு 50 வயசு 60 வயசு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு நல்ல விளக்கமா சொன்னீங்க. உங்களுடைய நல்ல பணிகள் சிறக்க பி குரூஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் நம்ம சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு 1.5 வருடம் முன்னாடி பி குரூஸ் தொடங்கி வைத்து நம்மள பி குரூஸ்க்கு வந்துட்டாரு ரவி அப்படின்னு சொல்ல போய் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பா போயினது தான் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய பாராட்டுகள் எல்லாம். அந்த வகையில இந்த சேனலுடைய எல்லா நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.